அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விரிவான தேர்தல் வாக்குறுதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். முன்னதாக ஆண்களுக்கும் இலவச பேருந்து சேவை, ரேஷன் அட்டை வைத்துள்ள மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் என்ற வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் பேசுபொருளான நிலையில் இந்த புதிய வாக்குறுதியையும் அளித்துள்ளார். திமுகவிற்கான 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் நெல்லையில் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் பேசிய கனிமொழி, ராகுல் காந்தியுடனான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது. கூட்டணியை நான் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாகவே காங்கிரஸ் இயக்கத்தோடு திமுக கூட்டணியில்தான் இருந்து வருகிறது. எங்களுக்குள் எந்த மோதல் போக்கும் இல்லை என்று பேசினார். சென்னை கிண்டியில் தனியார் தொலைக்காட்சி சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நீட் விவகாரம் குறித்து பேசிய அவர், நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையுடன் கேட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் அவர்களின் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பாஜகவிடம் அதை வலியுறுத்த ஏன் தயங்குகிறார்கள், அஞ்சி நடுங்குகிறார்கள் என்று பேசினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உள்ள இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். நேரடியாக கரூருக்கு விஜய் சென்றிருக்க வேண்டும் என்று இபிஎஸ் விஜயை நேரடியாக விமர்சித்த நிலையில், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கு சூடு சம்பவம் நடைபெற்ற போது இபிஎஸ் முதல்வராக இருந்தார். 13 பேரை குருவியை சுடுவது போல் சுட்டார்கள். அவர் போய் நேரடியாக பார்த்தாரா என்று செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்து இருக்கிறார். அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்துவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் நம்பிக்கையோடு பேசியுள்ளார். சென்னை கே நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று கிண்டல் செய்தார்கள். அடுத்த மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டோம். இன்றைய தினம் திமுகவிற்கு தான் தடுமாற்றம். அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்துவிட்டது என்று இபிஎஸ் பேசினார். திருநெல்வேலியில் நடைபெற்ற தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கில்லை. 2 பக்கமும் பேசுவதாக கூறுவது தவறு. அனுமானங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் டிஆர்பியை உயர்த்துவதற்காக தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். தேமுதிக எனது குடும்பம். அதிலுள்ள என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கட்சியின் தலைமை பொறுப்பில் தாயாக இருக்கும் எனக்கு தெரியும் என்று பேசினார். மதுரை பெத்தானியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக கட்சியில் சேருவதற்கு யாரிடம் கேட்க வேண்டும்? ஓ பன்னீர்செல்வத்தை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணே, இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். மக்கள் பார்த்து சலித்து போய்விட்டார்கள் என்று பேசினார். தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜா திடீரென மயங்கி விழுந்ததால் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது மயங்கி விழுந்ததாக தகவல். பிரபல தனியார் தேசிய ஊடகத்தில் பணிபுரியும் பிரபல செய்தி நெறியாளர்கள் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் அலுவலகத்திற்கு சென்று 45 நிமிடம் உரையாற்றி இருக்கின்றனர். இச்சந்திப்பு குறித்தும் விஜய் குறித்தும் அந்த பிரபல நெறியாளர்கள் உற்சாகமாக பேசிய கருத்துக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.